திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். ஆணையிட்டு சொல்லுகிறேன், நல்லதே நடக்கும். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடுகின்ற நம்பெருமான் சிவபெருமான் குற்றப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 7ஆம் திருமுறையிலே திருக்குறுகாவூர் வெள்ளடை நேற்று ஞானசம்பந்தருடைய பார்த்தோம். இன்று தம்பிரான் தோழர் பாடிய 7ஆம் திருமுறையிலிருந்து பார்க்கிறோம். சுந்தரர் திருக்கோலக்காவை தொழுது சீர்காழி வளங்கொண்டு திருக்குறுகாவூர் செல்லுகின்ற பொழுது பசியினாலும் நீர் வேட்கையினாலும் மிகவும் வருந்தினர். அதை உணர்ந்த பெருமான் நம்பியாரூரார் வருகின்ற வழியிலே ஒரு தண்ணீர் பந்தல் ஒன்றை அமைத்து தண்ணீரும் பொதிசோறும் குளிர்பந்தர் அமைத்து வேதியர் வழியோடு வந்து எழுந்தருளினர். அடியவர்கள் திருக்கூட்டத்தோடு வந்திருக்கிறார் அல்லவா, அத்தனை பேருக்கும் உணவு அளித்தார். பசியால் வாடுகிறீர்கள், இதனை உண்ணும் என்று கூறி பொதிசோற்றை அடியவர்களோடு உண்டு நீர் அருந்தி உறங்கி பின் விழித்து பார்த்தார் சுந்தரர். தண்ணீர் பந்தலே இல்லை. இந்த பதிகமானது திருக்குறுகாவூரில் இறைவன் தமக்கு செய்த கருணையை அறிந்து வியந்து அருளி செய்கிறார். காவியங்கண்ணி உடனமர் வெள்ளடைநாதருடைய திருவடிகளை வணங்கி போற்றுவோம். நான் பாடல்ல உங்களுக்கு நான்காவது பாடல் வெப்பொடு பிணி எல்லாம் தவிர்த்து என்னை, வெப்பொடு பிணி எல்லாம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய், ஒப்புடை ஒளி நீளமும் ஓங்கிய மலர் பொய்கை, அப்படி அழகாய அணிநடை மடவண்ணம், அப்படி அழகாய அணிநடை மட அன்மண்ணம், மிப்படு குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே, மிப்படு குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே. ஒன்றோடு ஒன்று நிகரொத்த ஒளியையுடைய நீலப்பூக்கள் சிறந்து விளங்குகின்ற மலர்களை உடைய பொய்கைகளிலே மிகவும் அழகாக தோன்றுகின்ற, அதையே அழகான நடையை நடக்கின்ற இளமையான அன்னங்கள், நடை. இந்த அந்த அன்னங்கள் நடக்கிறத பார்த்து தான் மற்றவர்களை வர்ணிக்கிற பொழுது நடைன்னு சொல்கிறது. பெண்கள் நடக்கிற நடைக்கு அந்த அன்னங்கள் நிறைந்து நிலை பெற்று வளர்கின்ற திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலிலே எழுந்தருளியிருப்பவனே, நீ அல்லவா என்னை வெப்பு நோயோடு பிற நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி உய்யக் கொண்டாய். என்னுடைய வெப்பு நோயை நீக்கினேன், பிற நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி என்னை பிழைக்க வைத்தாய். எல்லா பிணிகளுக்கும் முதலாக தோன்றுவது எது? வெப்பு நோய். அதுதான் தலையாதனால சொன்னார். சுவாமிகளுக்கு பிணி தீர்த்தமை என்ன தெரியுமா?
வலியை ஆட்கொண்டார் சுவாமி. நோய் அணுகாத திருமேனியர் ஆயின. அப்படி அதனாலே வெள்ளடை திருக்குறுகாவூர் வெள்ளடையில் இருக்கக்கூடிய பெருமானே என்று வேண்டுகிறார் திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்குறுகாவூர் வெள்ளடை சென்று காவியங்கண்ணி உடனமர் வெள்ளடைநாதரை வணங்கி போற்றி மகிழ்ந்து அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை உடைய பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.